இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சூடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா 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 இதயமே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது ஆ ஆ வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா 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 இதயனே என் இயேசுவே இரவா உணவின்
இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 37 வரையிலானவைகள். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இயேசுவின் இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய விருப்பமாகிய அமைதி பரிவிலும் கனிவிலும் உங்கள் யாவருக்கும் கிடைக்க பெற்று ஆண்டவர் விரும்புகிற இளைப்பாறுதல் நிறைந்த வாழ்வு யாவருக்கும் கிடைக்கப்பெற இந்த நாளிலே உங்களுக்காக வேண்டுகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இதயத்தோடு வாழ்கிற உங்களை பாராட்டுகிறேன். மூளைகள் அதிகமாக இயக்கப்பட்டு இதயங்கள் சுருங்கி போகிற இந்த சூழ்நிலையிலே இயேசுவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி நினைவுபடுத்திக் கொடுக்கிறோம். இதயம் என்பது கனிவின் அன்பின் பரிவின் அடையாளம். கடவுள் நம் அனைவர் மேலும் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் தான் இயேசுவின் திரு இதயம். அந்த அன்பு இயேசுவின் பாஸ்கா மறை நிகழ்ச்சியிலே வெளிப்பட்டதை இந்த திருவிழா நமக்கு கூறுகிறது. சிலுவையில் குத்தி திறக்கப்பட்ட திருவிழா காயத்தையும் அவரது பாடுகளையும் குறிக்கும் வண்ணம் திரு இதயத்தில் ஒரு காயமும் அதற்கு சற்று மேலே முள்முடியும் அதன் மேல் திருச்சிலுவையும் காணப்படுகிறது. திரு இதயத்தின் மேல் பற்றி எரியும் தீச்சுடர் இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்டிருக்கிற அதிகமான அன்பை குறிப்பதாகும். திரு இதய ஆண்டவர் பக்தி முயற்சி 19 மற்றும் 14 நூற்றாண்டுகளிலே பரவ தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரே லி மோனியால் என்ற இடத்தில் வாழ்ந்த விசிட்டேஷன் துறவர சபையைச் சேர்ந்த அருள் சகோதரி மார்க்ரெட் மேரி என்பவர் 1673 முதல் 1675 வரை கண்ட பல தெய்வீக சாட்சிகளாகும். இந்த காட்சிகளில் ஆண்டவர் இயேசு திரு இருதய விழாவை திரு உடல் திரு இரத்த விழாவிற்கு பிறகு உள்ள வெள்ளிக்கிழமையில் அறிமுகப்படுத்த காட்சியில் சொன்னார். திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் இதை 1765 அங்கீகரித்தார். 1865 திருத்தந்தை 9ஆம் பயஸ் இவ்விழாவினை கட்டாய விழாவாக திருச்சபை முழுவதும் அறிமுகப்படுத்தினார். இறைவனுடைய அன்பை நாம் முழுவதுமாக உணர வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு உணர்த்தும் செய்தியாகும். இயேசுவின் அன்பு நிறைவான அன்பு.
நம்மேல் அதிகமான இரக்கம் காட்டுகிற அன்பு. இயேசுவின் திரு இதயத்திடம் நம்மையை கையளிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். அந்த இதயத்திலிருந்து தான் பல மாற்றங்களை நாம் இந்திய நாட்டிலும் கூட இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். இயேசுவின் திரு இதயம் ஒருபோது நம்மை கைவிடாது. நம்முடைய இயக்கங்களையும் ஆதங்கங்களையும் ஆசைகளையும் திட்டங்களையும் திருவுளத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு இதயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இயேசுவின் திரு இதயம் அது எதையும் தாங்குகிற இதயம். உங்களுடைய என்னுடைய எல்லா மக்களுடைய சூழ்நிலைகளையும் சுமைகளையும் தாங்குகிற இதயம் என்பது நம்முடைய அன்றாட அனுபவம். நம்முடைய எல்லா சுமைகளையும் தாங்குகிற சுமை தாங்கி அந்த இயேசுவின் திரு இதயம் அடி தாங்கும் உள்ளம் இடி தாங்குமா என்றால் இயேசுவின் இதயம் நம் எல்லா அடியையும் இடியையும் தாங்க தயாராக இருக்கிறது. எனவேதான் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சுமைகளை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி கனிவும் தாழ்மை உடையவன் அதை கற்றுக்கொண்டு நீங்களும் கனிவோடும் தாழ்மையோடும் வளர்கின்ற பொழுது அந்த இளைப்பாறுதல் நிலையானதாக மாறும். இறைவனிடம் நம் சுமைகளை அவரிடம் இறக்கி வைத்து இளைப்பாறுதல் என்பது நம் பொறுப்புகளை கைவிடுவதல்ல, கைகளை விடுவதும் அல்ல. மாறாக நமது பெருஞ்சுமைகளை அவரிடம் இறக்கி வைத்து சில சிறிய எளிய சுமைகளை அழுத்தாது நுகத்தை தம் மீது ஏற்றுக்கொள்வது. இயேசு நமக்கு தருவது ஒரு நுகம். பொதுவாக நுகம் இருவர் சுமக்கிற ஒரு சுமை. இயேசு நமக்கு தருவது நுகம் என்பதால் நம்மோடு சுமக்கிற இரண்டாவது நபர் இயேசு. ஆகவே வாழ்க்கை போராட்டத்திலே இளைப்பாற்றி என்பது இறைவனோடு பகிர்ந்து கொள்வதும் இறைவன் தருவதை இறைவனோடு இணைந்து சுமப்பதும் ஆகும். இயேசுவின் திரு இதயம் சோர்ந்து மனம் உடைந்து தன்னிடம் தஞ்சம் அடையும் அனைவருக்கும் புகலிடமாகி புது வாழ்வு வழங்குகிறது. இயேசுவோடு சேர்ந்து அவர் தருகிற மாற்றுச் சுமையை மனமுவந்து சுமப்போம். நம்முடைய மூளையை கொஞ்சம் குறைத்து இதயத்தை அதிகப்படுத்துவோம், விசாலமாக்குவோம், விரித்து கொள்ளுவோம். அப்பொழுது நம்முடைய வார்த்தைகளும் வாழ்க்கை முறைகளும் இதயம் சுமந்ததாக மாறும். அப்பொழுது நம்முடைய வாழ்வும் இனிதாக மாறும். நம்முடைய சுமைகள் சுகங்களாக மாறி புது அனுபவங்களை நம்முடைய மத்தியிலே நம்பிக்கை ஊட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவை உம்மை போற்றுகிறோம். உமது இதயத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் எங்களுடைய ஆதங்கங்களையும் ஆசைகளையும் தேவைகளையும் திட்டங்களையும் கனவுகளையும் உம்முடைய இதயத்துக்குள் ஏற்றருளும். நாங்கள் விரும்பி தேடுகிற நலமான வாழ்க்கையை உம்முடைய இதயத்திலிருந்து எங்களுக்கு தாரும். இந்த இதயத்திலிருந்து வருகின்ற கனிவில் பரிவில் பாசத்தில் எங்களை சேர்த்து கொள்ளும். பரிவு கனிவு மிக்கவர்களாக எங்களையும் வாழ வழிநடத்தும். பேரன்பால் உமது இதயம் பற்றி எறிய செய்தீரே, எங்கள் மீது கொண்ட பேரன்பால் உமது இதயம் தொடர்ந்து பற்றி எறியட்டும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள்
கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரியுவ
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா. மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே.
இதயமான இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.